ஹாய் ஹலோ வெல்கம் டு ஆல் த டெவலப்பர். ஸோ இன்றைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிஎஸ்சி இன்டர்ன்ஷிப்பில் நான் கற்றுக்கிட்ட டாபிக் என்ன அப்படின்றத தான் நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, காஷ் இன்ஃபோடெக்கில் என்னென்னலாம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ சென்னையில் சிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இன்டர்ன்ஷிப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க காஷ் இன்ஃபோடெக். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் அந்த இன்டர்ன்ஷிப்பில் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைவ் இம்ப்ளிமெண்டேஷன் ப்ராஜெக்ட்ஸு, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸு, பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்டால் MVP அவார்டட் பர்சன் வந்து இந்த கம்பெனியை ரன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட் டேர்ம் இன்டர்ன்ஷிப் வச்சுருக்காங்க, அதுக்கான டாபிக்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான கோர்ஸ் டியூரேஷன் எல்லாமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கான கிளாஸஸ் என்னென்ன போகுது அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்கக்கிட்ட என்கொயரி பண்ணுறதுக்கான ஒரு ரெஜிஸ்டர் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் இவங்களோட ப்ரொஃபைலை. சரி, ஓகே, நம்ம டாப்பிக்குள்ளே போகலாம். எனக்கு சிஎஸ்சி இன்டர்ன்ஷிப்பில் என்ன சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, HTML வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் டேக் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். ஸோ இந்த டேபிள் டேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் வந்து நான் ஆல்ரெடி பண்ணது தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் 2 விஷயம் புதுசாக நான் வந்து ஆட் பண்ண போகிறேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ரோ ஸ்பேன் அண்ட் தென் காலம் ஸ்பேன் அப்படின்றது. இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெண்டர் கீழே தான் இந்த மேல் ஃபீமேல் அதர் அப்படின்றது வரணும். அதுக்கு கீழே தான் எனக்கு அது செப்பரேட்டாக பிரிஞ்சிருக்கணும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இது செகண்ட் ரோவில் இந்த இடத்துல ஃபஸ்ட் காலமாகவே வந்துருச்சு. இதை நான் எப்படி அந்த இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஐடி இருக்கு இல்லையா, இந்த டேபிள் ஹெட்டர், இந்த ஐடி அப்படின்றதில் ரோ ஸ்பேன் அப்படின்றத கொடுத்து நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஐடிக்கு மட்டுமே 2 ரோ வந்து எடுத்துக்கோ அப்படின்றத நான் இங்கே சொல்ல போகிறேன். ஸோ இதுக்கு 2 ரோ ஆட்டோமேட்டிக்காக இந்த மேல் அப்படின்றது செகண்ட் ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் காலமுக்கு போயிடும். ஸோ அடுத்து என்ன பண்ண போகிறேன், நேமை விட்டு எனக்கு தள்ளி வைக்கணும். ஸோ அதனால் நான் இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரோ ஸ்பேன் அப்படின்றத கொடுத்துட்டு இந்த ரோ ஸ்பேனில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கும் 2 ரோவை நீ எடுத்துக்கோ அப்படின்ற. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக மேல் அப்படின்றது இமெயில் கிட்ட வந்துடும். ஸோ இப்போ இமெயிலை விட்டு தள்ளி போனோம். அந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன், திருப்பி ரோ ஸ்பேனு எனக்கு 2 அப்படின்றத கொடுக்குறேன். ஸோ இந்த இடத்துலையும் நான் 2 அப்படின்றத கொடுத்துட்றேன். எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அது இந்த இடத்துக்கு வந்துடுது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போது இந்த ஜெண்டர் கீழே தான் இந்த 3 காலமும் வரணும். ஸோ அதனால் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா, காலம் ஸ்பேன் அப்படின்றது கொடுத்து இந்த ஜெண்டருக்கு எத்தனை காலம் வந்து ஆக்குப்பை பண்ணணும், இதுக்கு கீழே 3 காலம் வரணுமா, அதனால் இந்த இடத்துல 3 அப்படின்றத கொடுத்துட்றேன். இந்த ஜெண்டர் கீழே ஆட்டோமேட்டிக்காக 3 அப்படின்றது நமக்கு கிடச்சிருது. ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டேபிள்ஸை வந்து ஸ்ப்ளிட் பண்ணணும், ரோ ஸ்பேன் அண்ட் தென் காலம் ஸ்பேனை யூஸ் பண்ணி. தேங்க்யூ.